3 நாள் ஆயிட்டு புதைகள் மணி சோறு சாப்பிட்டுருக்கோம். அவ்வளவுதான். ஆடு மாட்டை காப்பாத்தோமோ எங்களை காப்பாத்தோமோ பொருள் எடுப்போமோ என்னது எடுக்க முடியும் எங்களுக்கு. செல்பொரிய தண்ணி எங்க இருக்க முடியும்? நாங்க உள்ள இருந்து செத்தே போயிருப்போம். மூச்சுப்படியே செத்து போயிருப்போம். இத்தனை வருடங்களாக குருவி கூடு போல சேர்த்து வைத்ததெல்லாம் ஒரு நொடியில் காணாமல் போனால் வரும் கண்ணீருக்கு என்ன ஆறுதல் சொல்வது? ஸ்ரீவைகுண்டம் அருகே அமைந்திருக்கிறது காடுவெட்டி கிராமம். ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் கனமழை கொட்டி தீர்க்க திங்கட்கிழமை அதிகாலையிலேயே வீடுகளை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் அங்கு வசிக்கும் ஒவ்வொரு குடும்பமும் கண்ணீரில் மிதக்கிறது. 5 பிள்ளைகள், மாற்றுத்திறனாளி கணவருடன் வசித்த பெண் பெட்டிக்கடை வைத்து பிழைப்பு நடத்தி வந்த நிலையில் வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. வீடு முழுவதும் சேரும் சகதியுமாக தேங்கி கிடக்க வீட்டின் நிலைக்கதவு கூட காட்டாற்று வெள்ளத்தில் காட்டுக்குள் சிக்கி நின்றது. வீட்டிற்கு முன் வைத்திருந்த பெட்டிக்கடையும் சீட்டுக்கட்டு போல சரிந்து தரைமட்டமாகிவிட கடையில் இருந்த பொருட்கள் அனைத்தும் காணாமல் போய்விட்டன. ஒரு பொருள் எல்லாம் போயிட்டு ஒண்ணுமே இல்லை போயிட்டு. தண்ணி எனக்கு 2 மடங்கு இருக்கும்னே, பார்த்தா தெரிஞ்சிரும்னே. வீடு ஃபுல்லா முங்கிட்டு, வீடு மட்டும் மேல மட்டும் தான் முங்கல, மீது எல்லாம் முங்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியல. தண்ணி என்னென்ன பண்ண முடியும்? அடிச்சுட்டு ஆடு மாடு எல்லாம் போச்சு. நாங்க பிழைச்சதே மறு பிழப்பு தான். சாப்பாட்டுக்கு கூட இல்லாம கிடந்தோம். உட்கார கூட இடமில்லாம இரவு முழுவதும் தவியா தவிச்சோம். எல்லாம் போய் தெருவுல நிற்கும் நிலதா வந்திருப்பதாக பேச பேச அந்த பெண்ணுக்கு வலி வேதனையில் கண்ணீரும் பெருக்கெடுத்தது. ஒரு பக்கம் வீடு இடிஞ்சு விழுந்து, ஒரு பக்கம் தண்ணி இழுக்கு, ஒரு பக்கம் மாடு ஆடெல்லாம் தண்ணியில போகுது. எல்லாம் போயிட்டு நல்ல வெள்ளம் வந்துச்சு. வந்து வர 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 நாங்களே ஒரு 11 மணிக்குள்ளே நெஞ்சுக்கு தண்ணி வந்துச்சு. நாங்க மட்டும்தான் பொழைச்சது போல 10 பேர் இருந்துகிட்டோம். குத்து வச்சுக்கிட்டே இருந்தோம். படுக்க கூட மழை வேற வருது, என்ன செய்ய முடியும்? ஆடுகள் மாடுகள் அடித்துச் செல்லப்பட்டு தொழுவமே காலியாகி கிடக்கிறது. டிவி, ஃப்ரிட்ஜ், பாத்திரங்கள் என அனைத்தும் ஒரு பொருள் கூட மிஞ்சவில்லை. 5 பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்ததெல்லாம் போச்சே என கதறிய அந்த பெண், என் பிள்ளைகளை எப்படித்தான் கரை சேர்க்க போறேனோ தெரியலையே என்று கண்ணீர் வடித்தார். காடுவெட்டி கிராமமே வெள்ளத்தில் மிதக்கிறது என ஆட்சியருக்கு தகவல் சொன்னால் அப்படி ஒரு கிராமம் மேப்லேயே இல்ல என ஆட்சியர் கூறியதாக பகீர் கிளப்பிய அந்த பெண் தேவைப்பட்ட நேரத்தில் மீட்பு உதவிகள் கிடைக்கவில்லை என்று புகார் கூறினார். காடுவெட்டி கிராமம், வரதாச்சபுரம் பஞ்சாயத்து, நாங்க காடுவெட்டி கிராமம். அந்த கிராமமே மேப்ல இல்லையா? கலெக்டருக்கு போனிடுச்சு, உங்க கிராமமே இல்ல அப்படிங்காங்க. அப்ப நாங்களும் அத்திப்பட்டி கிராமம் மாதிரி செத்தாலும் தடையமே இல்லாத மாதிரி இருக்கு. அவ்வளவுதான், தடையமே இல்ல. நாங்க ரெக்கார்ட்லாம் வச்சிருக்கோம், கலெக்டர் பஸ் ரெக்கார்டு எல்லாமே வச்சிருக்கோம். உங்க ஊரு மேப்ல இல்ல அப்படிங்காங்க. அப்ப நாங்க என்ன சொல்றது? மாற்று துணிகள் அனைத்தும் வெள்ளத்தில் சென்றதால் கணவனின் கைலியை அணிந்திருந்த அந்த பெண் தனது வீடு எவ்வளவு சேதமாக இருக்கிறது என செய்தி குழுவினரிடம் காட்டும் போது கூட கண் கலங்கிக் கொண்டே இருந்தார். அனைத்தையுமே இழந்து நிர்கதியாக நிற்கிறோமே என்ற ஆதங்கம் கண்ணீராக பெருக்கெடுத்தது. 5 பிள்ளைகளும் வெளியூர்களில் படித்து வர இவர்கள் இருவரும் வீட்டில் இருந்திருக்கின்றனர். பிள்ளைகள் 5 பேருமே ஹாக்கி, கபடி போன்ற விளையாட்டுகளில் நேஷனல் பிளேயர்கள் என்பதால் கஷ்டப்பட்டு ஜெயித்து வாங்கிய சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வெள்ளத்தோடு வெள்ளமாக சென்றுவிட்டது என தேம்பி தேம்பி அழுத அந்த பெண் அதையெல்லாம் எப்படி வாங்க போறேன்னு தெரியலையே என விரக்தியாகி அழுது கொண்டே இருந்தார். எல்லாமே போச்சு, எப்படி அடிக்க போறாங்கன்னு தெரியல எங்களுக்கு. பத்திரம், பட்டம், டிசி எல்லாமே போயிட்டு. வீட்டில் இருந்த புத்தகங்கள், ஆதார் உள்ளிட்ட ஆவணங்களும் வெள்ளத்தில் சிக்கி நனைந்துவிட்ட நிலையில் ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட பொருட்கள் மிதந்தே தண்ணீரில் சென்றிருக்கின்றன. வீடு இப்படி ஆயிடுச்சே என விவரிக்க அவருக்கு கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது.
என்னதான் பொருட்கள் பலவற்றை இழந்தாலும் பிள்ளைகளின் படிப்பு, விளையாட்டு சார்ந்த சர்டிபிகேட்ஸ் என அனைத்தும் வெள்ளத்தில் போய்விட்டது என்பதுதான் அந்த தாயின் பெரிய மனக்குறையாக இருந்தது. ஆகையால் வாழ்வாதாரத்திற்கு இழப்பீடும், பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு உரிய ஆவணங்கள், சர்டிபிகேட்ஸ்களும் கிடைக்க உடனடியாக வழிவகை செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.